திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி தமிழகத்தை சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், அங்கு நேற்று 6 பேர் உயிரிழந்திருக்கின்றனர், 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். அங்கு தற்போதைய களச்சூழல் என? அங்கு வரும் பக்தர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த திருப்பதி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தான் இங்கு இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவருடைய உறவினர்கள் இந்த பகுதி முழுவதுமே குவிந்திருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளே 10க்கும் மேற்பட்டோருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு எலும்பு முறிவு போன்ற பல்வேறு இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் எம்ஜிஎம் பள்ளி வளாகத்தில் தான் நேற்று இரவு மிகப்பெரிய அளவில் கூட்ட நெரிசல் உருவாகி 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அதற்கு ரயில் நிலையத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய மற்றொரு இடத்தில் ஸ்ரீனிவாசம் எனக்கூடிய அந்த இடத்திலும் இன்னொரு விஷ்ணுவாசம் எனக்கூடிய இடத்திலும் இதுபோன்று 8 இடங்களில் இதற்கான டோக்கன்கள், இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கும் இடத்தில் தான் 2 இடங்களில் கூட்ட நெரிசலில் சிக்கி மொத்தமாக 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முதலில் மல்லிகா என்பவர் சேலத்தைச் சேர்ந்தவர் உயிரிழந்திருந்தார். இப்ப அதைத் தொடர்ந்து பொள்ளாச்சியை சேர்ந்த மற்றொருவரும் தற்போது உயிரிழந்திருக்கிறார். நிர்மலா எனக்கூடிய அவரும் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இருந்து மட்டும் 2 பெண்கள் இந்த கூட்ட நெரிசல் காரணமாக மிகப்பெரிய அளவில் இந்த துயர சம்பவமாக உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விசாகப்பட்டினம் உள்ளிட்ட ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த 4 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது நம்மோடு இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சாந்தி என்பவருடைய கணவர் தான் நம்மோடு இருக்கார். அவர்கிட்ட கேட்கலாம், இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுட்டு, என்ன இன்சிடென்ட் சொல்லுங்க. అంటే ఇన్సూరెన్స్ రాత్రి 7:30 ప్రాంతంలో అయింది స్వామి. అంటే అనౌన్స్మెంట్ రాత్రి 12 గంటలు ఒగ్గుతానన్నారు. గేట్ తీస్తే అప్పుడు పంపిస్తాన్నారు. ఈలోగా 7:30, 8 గంటలు ఒగ్గేశారు. పోలీసు వాళ్ళు కూడా లేరు. ఒకసారి ఒగ్గిగానే పొలవమని వెళ్ళిపోయారు. మా ఆవిడ ముందు నుంచో మేము కొద్దిగా చుట్టాలని చెప్పి మేము అనుకున్నాం. ఈలోగా మా ఆవిడ పడిపోయింది, మాకు తెలియదు. అయితే మా ఆవిడ లైన్లో వెళ్ళిపోయిందని చెప్పేసి మేము వెళ్ళిపోతుంటే మాకు వైకుంఠ దర్శనం కూడా టికెట్లు దొరికే. మా ఆవిడ ఎంతకే కాలం అంతకే కనబడదు చేయట్లేదు. రాత్రి 12 అయిపోయింది, 11:30 అయిపోయింది. 11:30 అయిపోతే ఇలా మా అబ్బాయి పాపం ఏడ్చేస్తాడు. మా అబ్బాయి ఏడ్చి తిరుగుతుంటే మా అబ్బాయి ఫోటో తీసి ఒక పోలీస్ ఆవిడ చూపిస్తే మీ అమ్మాయి మేమే అంబులెన్స్ ఎక్కించాము, కాలు ఏదో బాగోలేదు, హాస్పిటల్ పట్టుకెళ్ళాం అన్నది. అయితే దమ్మని ఆటో కట్టించుకొని ఇక్కడికి వచ్చాం. ఇక్కడ చూస్తే ఇక్కడ లేదు. ఇక్కడ లేకపోతే మళ్ళీ అక్కడ హాస్పిటల్ పంపించారు. అక్కడ లేదు. ఇలా హాస్పిటల్ బయటకు వచ్చాము. సెల్ అని మాకు వాట్సాప్ లోనే ఇలాగ మా ఆవిడ ఇదే ప్లేస్ లో నొక్కుతున్నారు. జమ్మని మళ్ళీ అక్కడ ఆటో కట్టించుకొని ఇక్కడికి వచ్చామాట. వచ్చాం కానీ మా ఆవిడ ఇప్పుడు వచ్చి చూపించలేదు, చేయలేదు. అది నా పేరు వెంకటేశ్వర, మా ఆవిడ పేరు శాంతి. இந்த சாந்தி அவருடைய கணவர் வெங்கடேஷ் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்னவென்றால், கூட்ட நெரிசல் நிகழ்ந்த போது அவர்கள் எல்லாம் வெவ்வேறு திசைகளில் பிரிந்து சென்று விட்டதாகவும், கூட்ட நெரிசலில் அவருடைய மனைவிக்கு என்ன ஆனது என்றே தெரியாமல் அந்த பகுதியிலேயே தொடர்ந்து சுற்றி தேடிக் கொண்டிருந்த நிலையில் அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் இருந்து இதுபோன்று இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்களுடைய புகைப்படங்களை காட்டுகிறோம், அதில் உங்களுடைய மனைவியினுடைய புகைப்படம் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவருடைய மனைவி சாந்தியினுடைய புகைப்படத்தை அவர் பார்த்து உறுதி செய்த நிலையில் தான் இந்த மருத்துவமனைக்கு நேரில் வந்து தன்னுடைய மனைவி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்பது குறித்து தேடிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுதைய நிலையில்தான் அவருடைய மனைவி இந்த சிகிச்சை பெறும் இடத்தில் இல்லை என்பது உறுதியானது. அதன் பிறகாக அவருடைய மனைவி உடல் என்பது இந்த மருத்துவமனை வளாகத்தில் இருக்கக்கூடிய பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. இப்படி இந்த வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி இலவச தரிசனத்துக்கான டோக்கன் பெற வந்த பலரும், அதாவது தமிழகத்தை சேர்ந்தவர் மட்டும் இல்லாமல் விசாகப்பட்டினம் மற்றும் இந்த இருக்கக்கூடிய திருப்பதியை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கானோர், குறிப்பாக நேற்றைய தினம் மட்டும் 1,20,000 டோக்கன்கள் விநியோகிக்கப்பட இருந்திருக்கிறது. அதாவது 10ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் மட்டும் அதுக்கு அடுத்ததாக 11 மற்றும் 12 ஆகிய 3 நாட்களுக்கு மொத்தமாக சேர்த்து 1,20,000 டோக்கன்கள் இலவச தரிசனத்துக்காக வழங்கப்பட இருந்தது. இதற்காக 2 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் 8 இடங்களில் குவிந்திருக்கிறார்கள். அது இந்த எம்ஜிஎம் பள்ளியில் வளாகத்தில் தான் மிகப்பெரிய அளவில் இந்த சோக நிகழ்வில் காரணமாக 4 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். மற்றொரு இடத்தை பொறுத்தவரையில் விஷ்ணு மையத்தில் பொறுத்தவரையில் அங்கு 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய அவருடைய உறவினர்கள் பலரையும் பார்ப்பதற்காக ஏராளமானோர் இந்த மருத்துவமனை வளாகத்தில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். மேலும் இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய பிணவரை பகுதியில் 6 உடல்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தை சேர்ந்த 2 பெண்கள் உடல் உட்பட 4 பேருடைய உடல்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அங்கும் உறவினர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கூடிய இந்த அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ளேதான் இங்குதான் எமர்ஜென்சி வார்டு நாம் பார்க்கக்கூடிய இந்த நுழைவாயில் பகுதிக்கு அருகே
இருக்கக்கூடிய அந்த அறையில் தான் தற்போது தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக அவர்களுக்கான தற்போது நிலையில் அவர்கள் உயிரை காப்பாற்றி நல்ல நிலையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக இங்கு கூடிய மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இருந்த போதிலும் இன்றைய தினம் இன்று காலை 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக இந்த ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு நேரில் வந்து இங்கு பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய இந்த பக்தர்களை நேரில் சென்று சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அவர்கள் சிகிச்சையை மேலும் எப்படி வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறித்து அறிவதற்காக நேரில் வருகை தர இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அமைச்சர்களும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மருத்துவமனைக்கு வருகை தர இருக்கிறார்கள். மேலும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளும் இந்த மருத்துவமனையில் நேரடியாக வருகை தருகிறார்கள். ஏனென்றால் சிகிச்சை பெற்று வரக்கூடியவருக்கு உயர் சிகிச்சை அளிப்பதிலே உறுதி செய்வதற்காக இந்த அரசு முக்கிய நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த திருப்பதி அரசு மருத்துவமனை முழுவதுமே ஏராளமானோர் கண்ணீரோடு இங்கு வெளியே காத்திருப்பதை நான் பார்க்க முடிகிறது. பலரும் தங்களுடைய உறவினர்களை பிரிந்திருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த மருத்துவமனை வளாகத்தில் தொடர்ந்து அதிகாரிகள் வரக்கூடிய நிலையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த மருத்துவமனைக்கு அருகே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் 10க்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த திருப்பதியில் இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து ஒரு பரபரப்பாகவும் ஒரு சோகம் நிறைந்த நிகழ்வாகவும் காணப்படுகிறது. முன்னெச்சரிக்கையாக ஆந்திர காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததே இதுபோன்ற உயிரிழப்பிற்கு காரணமாக கருதப்படுகிறது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி.